ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய காமெடி இருக்கும், பட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டார் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவன் பாட்டு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒயிட் ஷார்க்கோட அசாசனும் நம்ம ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக வந்திருக்கான். ஒருத்தர் அப்சர்வ் பண்றது மூலியமாவே அவங்களோட வீக்னஸ் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது டேஹா போன்ல நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. நான் ஒருத்திய விட்டால் நிறைய அசாசன் அவ்வளோ வச்சு தானே பிடிச்சிருக்கோம், வெட்டுற நம்ம ஹீரோ சொல்றான். கடையில ஃப்ரீயா கொடுக்குற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ புறக்கிட்டு இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்றான். சோப்பு கடையில ரீஃபில் பண்ணுவாங்கன்னு சொன்னா மொத்த பவுலையே நம்ம ஹீரோ ரீஃபில் பண்ண சொல்றான். டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து நம்ம ஹீரோ அவன் போர்ட்டலுக்குள்ள வச்சுக்கிடவும் இதுதான் அவனோட வீக்னஸா அப்படின்னு சொல்லி அந்த அசாசன் பாக்குறான். ரொம்ப நேரமா கடையில உட்காந்துருக்க, பட் எதுவுமே ஆர்டர் பண்ணல, ஒழுங்கா பயிர் அப்படின்னு கடைக்காரன் திட்டவும் ஸ்கியூவர்ஸ் அது தரமானதே இல்லைன்னு அந்த அசாசின் காமிச்சா தரமானங்கிற வார்த்தையை போர்ட்ல இருந்து அவன் தூக்கிட்டு இப்ப வேற ஸ்கியூவர்ஸ் தான் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லவும் ஏதோ உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் உங்களுக்காக ஆர்டர் பண்ணிட்டு போனாரு, அவர் இந்த டிக்கெட்டையோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கடைக்காரன் கொடுக்குறான். பார்த்தா ஹாட் ஸ்பிரிங்கான ஃப்ரீ டிக்கெட் தான் அது. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை, இங்க வச்சு அவனை ஈஸியா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அசாசின் லீடர் அவன் மொத்த ஆர்மியும் கூட்டிட்டு வந்திருக்கான். பாஸ் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கவும் என்ன கேப்டன் கூப்பிடுன்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி இடத்துக்கு அவன் எப்படி வருவான், எங்க எல்லாத்துக்குமே குளிருது அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் திட்டினா அந்த டீ ஹவுல அடிக்கிட்டே இருந்தா அவன் தப்பிக்க நினைக்கிறான். ஓசில அவன் எது கொடுத்தாலும் வாங்குவான். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துக்கு அவன் வருவான். ஏன்னா அந்த ஹாட் ஸ்பிரிங் அவ்வளோ லக்ஸரியஸ் ஆனதுன்னு அவன் கண்ணை திறந்து பார்த்தா இவனுங்க ஹாட் ஸ்பிரிங்கே கெட்டல. ஹாட் ஸ்பிரிங் எங்கடா பாஸ் கேட்டா ஒரு ராத்திரியில எப்படிடா கெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் சண்டை போடுறாங்க. அவன் இதுக்கு ஏமாந்தெல்லாம் இங்க வரமாட்டா, டைம் தான் வேஸ்ட்னு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்க வந்துருந்தான். சொன்ன மாதிரி அவன் வந்துட்டான் பாடுறா. இப்ப ஹாட் ஸ்பிரிங் இல்லாம எப்படி அவனை கேப்சர் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் திட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்திருக்கான். ஃப்ரீ டிக்கெட்னு கொடுத்தது ஒரு பர்சனுக்கு தான் லிமிட்டட்னு சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு கூட இருக்கிறவங்க பிடிச்ச அந்த பாஸை திட்டுறான். இங்க தான் லொகேஷன் போட்டிருக்கு, ஹாட் ஸ்பிரிங் இல்லையே நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப இடத்த பத்தியா விசாரிக்காம தான் நீ எங்களை கூட்டிட்டு வந்தியா, நீ தானே எங்களை கூப்பிட்டா, அப்ப எல்லாத்தையும் பொறுப்பா விசாரிச்சிருக்கணும்ல அப்படின்னு ஷாகாவும் நம்ம ஹீரோவை திட்டுறா. கைஸ் உங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒன்னா ட்ரிப் வரணும்னு நினைச்சது தப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கேம்பிங் பண்ணிட்டு போலாம் நீங்க ஷோ சொல்றா. பட் கிரில் பண்றதுக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையேன்னு கேட்டா ரெண்டு பேரும் போய் ஃபயர் வுட்ஸை கேதர் பண்ணிட்டு வாங்க, நானும் ஜாங்னானும் இங்க தனியா வெயிட் பண்றோம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்கவும் ஓ சரி ஓகே வா ஓலியாங் போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓலிங்க கூட்டிட்டு போறா. இந்த அசாசின் அட்டாக் பண்ண போகவும் டே அந்த ரெண்டு பேரும் பாடுறா பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்க, ஜாங்னான் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கான்னு பாஸ் சொல்றான். அப்படியே நடந்து போலாமா நீங்க ஷோ கூட்டிட்டு போறா. இவங்க நடக்கிற பொறுமைக்கு அசாசின்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இப்படிதான் பனியில நமக்கு சுத்தி காய்ச்சல்லாம் வந்துட்டு அப்படின்னு இவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜாங்னான் நீ என் கூட இருப்பியான்னு கேட்கும். ஐ மீன் அந்த அர்த்தத்துல சொல்லல, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணுவோம், அது அசாசின் மேல போய் படுது. இங்ஷோ எதுக்கு என்ன அட்டாக் பண்ற, வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவ பண்ற அட்டாக் எல்லாமே வந்துட்டு அந்த அசாசின்ஸ் மேலதான் பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் ஏம் வச்சுதான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு இந்த பாஸ் பாக்குறான். எதுக்கு இப்ப மொத்த இடத்தையும் ஃபயர் ஆக்கி விட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு நான் செக் பண்ண ஆசைப்பட்டேன், ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்ல கலந்துக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன்னு பா சொல்றா. பார்த்தா ஓலியாங்க தனியா கூட்டிட்டு போய் ஷாயாவும் ஃபைட் பண்ணிருக்கா. ஓலியாங் ஜஸ்ட் தான் பாஸ் பண்ணிருக்கான்னு சொல்லவும் ஜாங்னான் செம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்ல ஜெயிச்சா காலேஜ் போறதுக்கு ஈஸியா இருக்கும், எல்லாரும் ஒரே காலேஜ் போலான்னு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. டெலிபோர்டேஷன் பண்ணி அட்டாக் பண்றதுக்கும் சரி டிஃபெண்ட் பண்றதுக்கும் நீ கரெக்டா இருப்ப அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டிஃபெண்ட் பண்றதுக்கு என் வெண்டிங் கிளாத் இருக்குன்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஓலியாங் செம ஸ்ட்ராங், அவனுமே டிஃபெண்ட் பண்றதுக்கு பர்ஃபெக்டா இருப்பா நம்ம ஹீரோ சொல்றா. மத்த ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுங்க, பட் இது எல்லாத்த விடவும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம டீமுக்கு ஒரு பேர் தேவை, வின் பண்ண அப்புறம் மொத்த உலகத்துக்கும் நம்ம பேர் தெரியணும்னு சொல்லுவா. அதுக்கு முதல்ல வின் பண்ணணும்னு ஷாயாவை சொல்றா. ஆமா யாரா இவங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்படும் போது மொக்கையா நம்ம ஒரு பேர் வச்சிருக்க கூடாதுன்னு ஓலியாங்க சொல்லவோ டே அதுக்கு முதல்ல வின் பண்ணணும்டா அப்படின்னு ஷாயாவை சொல்றான். நான் சொல்றது எல்லாமே கரெக்ட், இதுதான் நம்ம டீமோட பேரு, எல்லாரும் டீம் நேம் சொல்லுங்க, ஜாங்னான் சொல்றதா ரைட்டு, ஜாங்னான் சொல்றதா ரைட்டுன்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு இப்ப போய் அட்டாக் பண்ணா அது சூசைட் மிஷன் தான், சாப்பாடு தேடி அவங்க தண்ணி இருக்கிற இடத்துக்கு போவாங்க, அங்க வச்சு நம்ம ஆம்புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பாஸும் மத்தவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்த விட்டு அசையவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கூட இருக்கிற அசாசின் வந்து என்ன நடக்குன்னு பாக்கன்னு போயிட்டு வரான். என் வீடு திருடு போயிருங்கிறதுனால என் மொத்த வீடையுமே நான் அந்த போர்ட்டலுக்குள்ள வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ எடுத்து காமிக்கிறான். பேச்ச கேட்கறதெல்லாம் வேஸ்ட்னு அந்த பாஸை போட்டு அடிச்சுட்டு இனிமே நான் தாண்டா பாஸ்னு ஒரு மொத்த அசாசன்ஸையும் அட்டாக் பண்ண சொல்றான். ஜாங்னான் சொல்றதெல்லாம் ரைட்டுங்கிற டீமோட ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ டீம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க நம்பர்ஸ்ல அதிகமா இருக்காங்க, அது போக அவங்களும் ட்ரெயின்ட் அசாசின் வேற. நம்ம ஹீரோ ஒருத்தர் தான் எல்லாரும் கூடயும் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அதே நேரத்துல ப்ரொடெக்டோ பண்ணிட்டு இருக்கான். டீஹாவ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் நம்ம ஹீரோ அவனோட லொகேஷன் அனுப்பி விடுறான். பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. பர்னிங் பிளட் உன் உடம்புக்குள்ள இருந்ததுன்னா அவன் மொத்த பிளட்டையும் உறிஞ்சு எடுக்கிறோண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பிளட்டை உரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாஸோட பவர் வந்துட்டு அவன் யார் மேலேயாச்சும் கை வச்சிருந்தா அவங்களால அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஹீரோவாலேயோ டெலிபோர்ட் ஆக முடியல, நீ ஒரு வீக்கானவன்டா, மற்றவங்கள இல்லை உன்னால ஒன்னியவே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் திட்டிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க, ரத்தத்தையும் நம்ம ஹீரோக்கு உறிஞ்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் வீக் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி இப்போ அப்படியே ரெட் கலர்ல க்ளோவாக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ரத்த வருது பேண்டேஜ் போடுறேன் அப்படின்னு இங்ஷோ சொன்னா இல்ல வேணா நம்ம ஹீரோ சொல்ல உடம்புக்குள்ள ஏறின அந்த பர்னிங் பிளட் தான் அவேக்னிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதை நானே தனியா சமாளிக்கிறேன்னு சொல்லி தனியாலாம் நம்ம ஹீரோ அந்த மொத்த அசாசன்ஸையும் அட்டாக் பண்றான்.
இப்போ டீகாவும் மற்ற ஆர்மி ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ தனியாளாவே அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வச்சிருக்கான். உனக்கு எதுவும் ஆகலையான்னு டீகா வாரா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். நம்ம ஹீரோ பார்த்தா திடீர்னு அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விழும். பாடியில இருந்து நிறைய பிளட் வெளியே போகுது. ஜாங்னான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபாஸ்டா ஓடி வராங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த பர்னிங் பிளட் நம்ம ஹீரோ பாடி கூட ஏறி அது கரெக்டா நம்ம ஹீரோ பாடி கூட மிக்ஸ் ஆயிருக்கும். பட் அதோட பவர்ஸை ஃபர்ஸ்ட் டைமா இப்போ தான் நம்ம ஹீரோ அவேக்னிங் பண்ணியிருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.